தாம்பரம் ரயில் நிலையத்தில் 12வது லூப் ரயில் பாதை அமைக்கும் பணி காரணமாக 55 மின்சார ரயில்களின் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி, எந்தெந்த மார்க்கத்திலிருந்து ரயில்கள் தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன? இதற்கான மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதா? ரயில் நிலையத்தில் 12வது லூப் ரயில் பாதை அமைக்கும் பணி நடைபெற்று வருவதன் காரணமாக மின்சார ரயில் சேவைகள் கடந்த 12ஆம் தேதி முதல் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் இன்று, அதாவது நாளை முதல் வழக்கம் போல் ரயில்கள் இயங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சென்னை கடற்கரை, தாம்பரம், செங்கல்பட்டு வரையில் இந்த 55 மின்சார ரயில் சேவைகளானது ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. கடந்த ஆகஸ்ட் 3ஆம் தேதி முதல் இந்த மின்சார ரயில்கள் சேவை ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. முன்னதாக 14ஆம் தேதி வரை இது ரத்து செய்யப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த பணிகள் என்பது நீட்டிக்கப்பட்டது. இந்த நிலையில் 18ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்ட நிலையில் நாளை முதல் வழக்கம் போல் இயக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சென்னை கடற்கரையிலிருந்து பல்லாவரத்திற்கு, அதாவது இந்த ரத்து செய்யப்பட்ட ரயில்களுக்கு மாற்றாக எழும்பூரிலிருந்து பல்லாவரம் வரையும், அதேபோல செங்கல்பட்டிலிருந்து கூடுவாஞ்சேரி வரையும் 20 நிமிட இடைவெளியில் மின்சார ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. அதேபோல கூடுதல் பேருந்து சேவையும் போக்குவரத்து கழகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை விமான நிலையத்திலிருந்து செங்கல்பட்டு வரையும் கூடுவாஞ்சேரி பேருந்து நிலையம், கூடுவாஞ்சேரி ரயில் நிலையம், பல்லாவரம் பேருந்து நிலையம் உள்ளிட்ட இடங்களில் கூடுதல் போக்குவரத்து மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் பேருந்து வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் வழக்கமாக ரயில்களில் பயணிக்கக்கூடிய மக்கள் பேருந்துகளில் பயணித்து வருகின்றனர். அதேபோல தாம்பரத்திலிருந்து செல்வதற்கு பதிலாக பல்லாவரத்திலிருந்து செல்லக்கூடிய கடத்தை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் இன்றோடு இந்த தாம்பரத்தில் நடைபெற்று வரக்கூடிய பணிகள் என்பது முடிக்கப்பட்டு 3ஆம் தேதியிலிருந்து ரத்து செய்யப்பட்ட ரயில்கள் என்பது நாளை முதல் வழக்கம் போல் இயக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி தமிழரசி.